பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேரு விண்மீன் தேவதை. ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, ஒரு பொண்ணுன்னு ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தரம் அவங்க வீட்டில் உள்ள அந்த அப்பா தன்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இன்னைக்கு எனக்கு வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பொருள் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க, தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா அவங்க மனைவி கிட்டையும் அவங்க பொண்ணுக்கிட்டையும் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க மனைவியோ, ஆமாங்க, எனக்கும் நிறைய பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது, நானே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பா வேற உங்கள்கிட்ட ஏதோ பொருள் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, நானும் சொல்ல மறந்துட்டேன், நீங்களே கேட்டுட்டீங்க. கண்டிப்பாக எனக்கு நிறைய பொருட்கள் தேவைப்படுது, என்ன பொருள்னு நான் இப்போவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க மனைவி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டு பொண்ணா, ஆமாம்மா, எனக்கும் தான் முக்கியமான பொருள் தேவைப்படுது. எனக்கு பேனா பென்சில் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பையே இல்லை, அது போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அழகான பர்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறீங்களா? என்னோட நண்பர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரிம்மா, நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க, நான் அப்படியே கொஞ்சம் வெளியில் விளையாண்டுட்டு நம்மளோட தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அவங்க வீட்டு தோட்டத்தில் அந்த பொண்ணு சாயந்தர நேரத்தில் உட்காந்துட்டு வரும். தினமும் தனியாக அந்த தோட்டத்தில் அழகாக வானத்தில் உள்ள விண்மீன்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். விண்மீன்கள்னால் என்னன்னு தெரியுமா? வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தான் விண்மீன்கள். அதை அழகாக ரசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் நல்லா தூங்கிடுறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்ட மாதிரியே பேனா பென்சில்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு அழகான பர்ஸ் இருக்குது. அது பார்த்தோன்னையும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பா வாங்கி கொண்டாந்து வச்சுட்டாங்க போல இருக்கு. சரி, இதை பத்திரமா பையில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாம், அப்பா சொன்னோன்னே வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை அழகாக எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறா. மறுநாள் சாயந்தரம் அதே போல் தனக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டதுன்னா ஒரு கலர் பென்சிலே இல்லை. இன்றைக்கி இது அம்மா என்னுடைய மிஸ்ஸு சொன்னாங்க என்கிட்ட, கலர் பென்சில் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி வாங்கி வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு தன்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கேட்டுட்ருக்குது. அப்புறம் அதே போல் வழக்கமாக சாயந்தரமான விளையாண்டுட்டு தன்னோட தோட்டத்தில் உட்காந்து அமைதியாக ஓய்வு எடுத்துட்ருக்குது. அதுக்கு அந்த தோட்டத்தில் உட்காந்துட்ருக்கிறதே ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு. அழகாக வானத்தில் உள்ள விண்மீன்களை ரசிச்சுக்கிட்டே சந்தோஷமாக அன்றைய நாளில் என்னென்ன நடந்ததுன்னு ரொம்ப தனிமையில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கும். அது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சமான செயல். அதனால இன்னைக்கு அப்பா இதை வாங்கிட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு நினச்சிட்ருக்குது. அவன் நினச்சிட்ருக்க மாதிரியே அன்னைக்கு இரவும் ஒரு கலர் பென்சில் அழகாக அங்கே இருக்குது. மறுநாள் காலையில் எந்திரிக்கவும் அவள் கண்ணு முன்னாடி அந்த அழகான கலர் பென்சில்லாம் இருக்குது. அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷம். அப்பா கலர் பென்சில் வாங்கி கொண்டாந்து வச்சுட்டாங்களே, ரொம்பவே அழகாக இருக்குது, எல்லா கலரும் இருக்குது இதில், இன்றைக்கி நம்மளோட நண்பர்கள்ட்டெல்லாம் இதை கொண்டு போய் காட்டணும், இதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வழக்கம் போல் கலர் பென்சில் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறா. அப்புறம் மறுநாள் என்ன கேட்குறான்னா, நோட்டு புக்கு வேணும்னு கேட்டுட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு தேவையான நோட்டு மட்டும் இல்லை, அதை சொல்லணுன்ட்டு மறுநாள் அவங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும், அம்மா நோட்டு வேணும், நான் சொல்லவே மறந்துட்டேன், இன்றைக்கி இது அம்மா எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க, நோட்டு ரொம்ப முக்கியம்மா, ஏன்னா அதில் தான் நான் எல்லாத்தையும் எழுதி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அன்றைக்கி சாயந்தரமும் விளையாண்டுட்டு அவங்களோட தோட்டத்தில் உட்காந்து ஓய்வு எடுத்துட்ருக்கா. அந்த தோட்டத்தில் விண்மீன்களை பார்த்துட்டு, இன்றைக்கி நமக்கு நோட்டு புக் அப்பா நேற்று போலே வாங்கியாந்து வச்சுருவாங்களா, எல்லாமே அப்பா கேட்டோன்னே வாங்கி வந்து கொடுத்துட்றாங்க, நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலி, எல்லாமே நம்ம கேட்டோன்னே கிடச்சிருது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கா. அதே போல் இரவு பொழுது வீட்டுக்கு போனோன்னையும் அதே மாதிரி அந்த நோட்டு புக்கும் பக்கத்தில் இருக்குது. அவள் நல்லா தூங்கிடுறா. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்துட்டு, அப்பா நோட்டு புக் வாங்கி கொண்டாந்து வச்சுட்டாங்களே, ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு, சரி எங்கே வாங்கினாங்கன்னு தெரில, நம்ம எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு நாள் சாயந்தரம் அவங்க அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கா, நீங்கள் வரிசையாக நோட் புக்கு கலர் பென்சில் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது, என்னோடய நண்பர்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, எங்கே வாங்கினீங்கன்னு நானே கேட்கணும்னு நினச்சேன், எங்கம்மா வாங்கினீங்க, எங்கப்பா வாங்கினீங்க, எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, நான் கேட்கவே மறந்துட்டேன், ரொம்ப அழகாக இருந்தது,
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னையும் அவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னம்மா நோட் புக்குங்கிற கலர் பென்சிலுங்கிற நீ சொன்ன, ஆனால் நாங்கள் வாங்கறதுக்கே மறந்துட்டோம்மா. சுத்தமாக எங்களுக்கு ஞாபகமே இல்லை. நான் பல வேளைகளில் இதை மறந்துட்டேன். நிஜமாவா? என்னம்மா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலை. நாங்கள் எதுவுமே இன்ன வரையும் பொருளே வாங்கலை. இந்த வார கடைசியில் தான் உனக்கு தேவையான மொத்த பொருளும் டவுனில் வாங்கி கொடுக்கலான்னு நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும், ஆமாம்மா, இதுவரையும் உனக்கு எந்த பொருளும் நாங்கள் வாங்கவே இல்லை. இங்கே நம்ம ஊருக்குள்ளே நீ கேட்ட பொருள் எல்லாம் கிடைக்கவே இல்லை, நல்லாவும் இல்லை. அதனால நாங்கள் இந்த வார கடைசியில் டவுனுக்கு கூப்பிட்டு போய் உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். நிஜமாகவே நாங்கள் எந்த பொருளுமே வாங்கலம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே அவளுக்கு ஆச்சரியம். நீங்கள் வாங்கலையா? உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு ஒரு வித குழப்பத்தோட, நம்மக்கிட்ட எல்லா பொருளும் இருந்ததே, சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே, அப்படியா, சரி விடுங்கம்மா, பரவாயில்ல, நான் தான் ஏதோ ஒரு குழப்பத்தில் சொல்லிட்டேன், சரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு, சரிம்மா இந்த வார கடைசியிலே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித குழப்பத்தோடையே அவங்க தோட்டத்தில் போய் அன்னைக்கும் தனியாக உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருக்கா. அப்போது நமக்கு இந்த பொருள் எல்லாம் யார் வாங்கி கொடுக்கறது? ஆனால் தினமும் ராத்திரி நம்ம தூங்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்குதே, அப்பா அம்மா வாங்கி தரலைன்னா வேறு யார் வாங்கி தர்றது? இதை பற்றி யாருக்குமே தெரியாதே, நம்ம அப்பா அம்மா கிட்ட மட்டும்தானே கேட்டோம். சரி, நமக்கு ஒரு புது ட்ரெஸ் வேணும்னு நம்ம இன்றைக்கி மனசுக்குள்ளே நினச்சிப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சிட்டு வீட்டில் போய் தூங்குறா. அதே போல் அவளுக்கே செஞ்சு தச்ச மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ்ஸு அவளுக்கு அன்னைக்கு ராத்திரியில் கிடைக்கிது. அவள் ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அவ்வளோ ஒரு அழகான ட்ரெஸ்ஸு அவள் கண்ணு முன்னாடி இருக்குது. இதை சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. இது அப்பா அம்மா கிட்ட சொல்கிறதா வேண்டாமா? இது என்னது? இது ஒன்றுமே புரியலை. சரி, இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. இன்றைக்கி ராத்திரி பொழுதில் நம்ம இது யார் கொண்டாந்து வைக்கிறாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா ராத்திரி தான் நமக்கு நம்ம ஆசைப்படுற பொருள் நம்ம கிட்டக்க வந்து இருக்குது. இது யாரோ செய்கிறாங்க, நம்ம இன்றைக்கி இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி இதை பற்றி இப்போ எதுவும் அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிட்றா. அப்புறம் மறுநாள் ராத்திரி அதே போல் அவங்க தோட்டத்தில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்ருக்கா. என்ன தான் ஒன்றும் புரியலை, என்ன நடக்குதுன்னு தெரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, நமக்கு இன்றைக்கி என்னன்னா ஒரு அழகான ஒரு வைர மோதிரம் நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுவோம். இன்றைக்கி நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு அந்த தோட்டத்தில் உட்காந்து தனியாக உட்காந்து யோசனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனோன்னையும் வைர மோதிரத்தை ஒரு தேவதை கொண்டாந்து வைக்கிது. அதை பார்த்தோன்னே அவளுக்கு அதிர்ச்சியில் எந்திரிச்சு போய், யார் நீ, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ஒரு வித பயத்தோட தயக்கத்தோட சத்தம் போட முடியாமல், ஏன்னா அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல, கத்துறதா என்ன பண்ணுறது, அப்படியே பயந்து திகைச்சு போய் நிற்கிறா. நீ தான் இதை தன்னால் இதை கொண்டாந்து வச்சிட்டு இருந்தியா? நீ யார், நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு பல கேள்வி கேட்டுட்ருக்கா. உடனே அதுக்கு தேவதையோ, சத்தம் போடாத, அப்படியே வெளியில் தோட்டத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த தேவதை சொல்லுது, நான் தான் விண்மீன் தேவதை, நீ ஆசைப்பட்டதை இத்தனை நாளாக உனக்கு கொண்டாந்து கொடுத்ததே நான் தான். நீ எப்போதும் இந்த தோட்டத்தில் உட்காந்து தானே உனக்கு ஆசைப்பட்ட பொருளெல்லாம் வேணும்னு நினப்ப, அதனால நான் தான் கொண்டாந்து வச்சேன். இல்லைன்னா எனக்கு எப்படி உன்னோட ஆசைகள் எல்லாம் தெரியும்? இந்த தோட்டத்தில் இந்த விண்மீன்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்ப இல்லையா அப்படின்னு கேட்குது அந்த தேவதை. ஆமாம், நான் எப்போதும் என்னோடய ஆசைகள் எல்லாம் இந்த விண்மீன்கள்கிட்ட கேட்டுட்ருப்பேன், பேசிகிட்ருப்பேன். நீ தான் இதெல்லாம் செஞ்சியா? நீ தேவதையா? இது நாள் வரை நான் தேவதையை நான் பார்த்ததே இல்லை என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. உடனே அதுக்கு தேவதையோ, ஆமாம், நான் தான் தேவதை. நான் யார் என்ன பொருள் ஆசைப்பட்டாலோ அவங்க ஆசைப்பட்டதை என்னால் முடிஞ்சதை நிறைவேற்றி வைப்பேன். நான் ஒரு விண்மீன் தேவதை. விண்மீன்கள்கிட்ட என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். நீ கேட்டதெல்லாம் நான் தான் நிறைவேற்றி வச்சேன். அதோட எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அந்த தேவதை அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்கு. இதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்படியா, எனக்கு ஒரு நல்ல தோழி கிடச்சிட்டா, எனக்கு உன்னைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்கா. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை பார்க்குறேன். பாய்.